J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone, Chapter 6, The Journey from Platform 9 and 3/4. ஹாரிக்கு டர்ஸ்லிஸ் கூட கடைசி ஒரு மாதம் ரொம்ப சிறப்பானதாலாம் இல்லை. உண்மை என்னன்னா, டட்லி இப்போ ஹாரியை பார்த்து பயப்படுறான். அவ்வளோ ஏன், அவன் ஹாரி இருக்க ரூமில் இருக்கவே மாட்டேன்றான். அண்ட் பெட்டூனியாவும் அங்கிள் வெர்னானும் கூட ஹாரியை கபோர்டில் அடைச்சி வைக்கிறதில்ல, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதில்ல, அவனை திட்டுறது கூட இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா அவன்கிட்ட அவங்க பேசுகிறது கூட இல்லை. பாதி பயந்தும் பாதி கோபத்தோடவும் இருக்கிறாங்க. ஹாரி ஒரு சேரில் உட்காந்துருந்தா அவங்க அந்த சேர் எம்டியாக இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறாங்க. இது ஒரு வகையில் நல்ல விஷயமா இருந்தாலும் போக போக அது ஹாரிக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. ஹாரி அவனோட ரூம்லேயே இருந்தான். அவனோட ஆந்தை தான் இப்போ அவனுக்கு ஒரே துணை. அதை ஹெட்விக்னு கூப்பிடலான்னு முடிவு பண்ணியிருந்தான். அந்த பேரை அவன் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் புக்கில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருந்தான். அந்த புக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நைட் ரொம்ப நேரம் வரக்கூட அவன் பெட்டில் படுத்து அந்த புக்ஸை படிச்சுக்கிட்டு இருந்தான். ஹெட்விக் அப்பப்போ ஜன்னலை திறக்க சொல்லி ரூமுக்கு உள்ளேயும் வெளியவும் போயிட்டு வருது. நல்ல வேளை ஆண்ட் பெட்டூனியா ரூம் பக்கம் வர்றதில்ல. ஏன்னா ஹெட்விக் அப்பப்போ செத்துப்போன எடியெல்லாம் பிடிச்சிட்டு வருது. ஒரு நாள் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் செப்டம்பர் 1 வரதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு ஹாரி எண்ணிட்டு படுத்தான். ஆகஸ்ட் மந்தோட கடைசி நாள் அவனோட ஆண்ட் அண்ட் அங்கிள் கிட்ட நாளைக்கு கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிடலான்னு மாடியிலேருந்து கீழே இறங்கி லிவிங் ரூம் போனான். அவங்க டிவியில் ஒரு குவிஸ் ஷோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தான் அங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்காக ஹாரி ஒரு தடவை தொண்டையை கணைச்சான். டட்லி அலறி அடித்து அந்த ரூம்லேருந்து ஓடி போயிட்டான். அங்கிள் வெர்னான் அப்படின்னு ஹாரி கூப்பிட்டான். அங்கிள் வெர்னான் கவனிக்கிறேன்னு சொல்கிற விதமாக ஒரு தடவை லேசாக உருமினார். நான் ஹாக்வர்ட்ஸ் போகிறதுக்கு நாளைக்கு கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன் போகணும். மறுபடியும் ஒரு உருமல். உங்களால் நாளைக்கு எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? ஓகேன்னு சொல்கிற விதமாக திரும்ப ஒரு உருமல். தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹாரி அவன் ரூம் போகிறதுக்கு திரும்பினப்போ அங்கிள் வெர்னான் பேச தொடங்கினார். விசார்ட் ஸ்கூலுக்கு ட்ரெயினில் போகிறது எப்படி சரியாக இருக்கும்? ஏன் உங்கள் மேஜிக் கார்பெட்ஸ் எல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டார். ஹாரி எதுவுமே சொல்லலை. அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னாரு. எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னப்போ தான் ஹாரிக்கும் ஸ்கூல் எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. ஹாரி ஹாக்ரிட் கொடுத்த டிக்கெட்டை அவன் பாக்கெட்டில் இருந்து வெளியில் எடுத்து படித்தான். பிளாட்ஃபார்ம் 9 and 3/4 11 மணிக்கு ட்ரெயின் ஏறணும்னு. அவனோட ஆண்ட் அண்ட் அங்கிளும் அவனை உத்து பார்த்தாங்க. பிளாட்ஃபார்ம் என்னது? 9 and 3/4. பைத்தியக்காரத்தனமாக எதுவும் பேசாத அப்படின்னாரு அங்கிள் வெர்னான். அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி தான் இந்த டிக்கெட்டில் இருக்குது. இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு அங்கிள் வெர்னான் கத்திட்டு, சரி நாளைக்கு வர காத்துரு, எல்லாத்தையும் நீயே தெரிஞ்சுப்ப. எப்படியும் நாளைக்கு நாங்கள் லண்டன் போகிறோம். உன்னை கிங்ஸ் கிராஸில் கொண்டு போய் விட்டுடுறோம். பேச்சை கொஞ்சம் சுமூகமாக கொண்டு போகிறதுக்காக ஏன் லண்டன் போகிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்டான். டட்லியை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் ஸ்மெல்டிங்ஸ் போகிறான் இல்லையா, அவனோட வாலை ரிமூவ் பண்ண வேண்டாமா அப்படின்னாரு அங்கிள் வெர்னான். ஹாரிக்கு விடிய காத்தால் 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுச்சு. அவனோட ஆர்வமும் பதட்டமும் அவனை திரும்ப தூங்க விடலை. எழுந்து தன்னோட ஜீன்ஸை மாட்டிக்கிட்டான். அவனோட ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறமா விசார்ட் ரோப்ஸை போட்டுக்கலான்னு நினச்சான். ஹாக்வர்ட்ஸ் லிஸ்ட்டை மறுபடி ஒரு தடவை செக் பண்ணான். ஹெட்விக் அதோட கூண்டில் பத்திரமா இருந்தது. டர்ஸ்லிஸ் எழுந்திருக்கிறதுக்காக வெயிட் பண்ணான். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹாரியோட பெரிய வெயிட்டான ட்ரங்கை டர்ஸ்லிஸ் காரில் ஏற்றுனாங்க. அண்ட் பெட்டூனியா டட்லி கிட்ட பேசி ஹாரி பக்கத்தில் உட்கார வச்சு எல்லாரும் கிளம்புனாங்க. அவங்க கிங்ஸ் கிராஸ் அடைஞ்சப்போ மணி 10. அங்கிள் வெர்னான் ஹாரியோட ட்ரங்கை ஒரு ட்ராலியில் ஏற்றி அவன் கூட ஸ்டேஷன் வர வந்தார். இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருந்தப்பவே அங்கிள் வெர்னான் ஒரு இடத்துல நின்று பிளாட்ஃபார்ம்ஸை கொடூரமான ஸ்மைலோட பார்த்துக்கிட்டு இருந்தார். பாரு ஹாரி, பிளாட்ஃபார்ம் 9 இருக்குது, பிளாட்ஃபார்ம் 10 இருக்குது. இதுக்கு நடுவில் தான் எங்கேயோ இருக்கணும் உனக்கு வேண்டிய பிளாட்ஃபார்ம். ஆனால் இன்னும் யாரும் அதை கட்டலைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் சொன்னது உண்மைதான். ஒரு பெரிய பிளாஸ்டிக் போர்டில் நம்பர் 9 ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் அதுக்கு பக்கத்தில் இருந்த பிளாட்ஃபார்மில் நம்பர் 10 எழுதி இருந்தது. அதுக்கு நடுவுலலாம் எதுவுமே இல்லை. ஹாவ் அ குட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வெர்னான் முன்னைய விட கொடூரமாக சிரிச்சிட்டு அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஹாரி டர்ஸ்லிஸ் கிளம்பி போகிறத பார்த்துக்கிட்டே நின்னான். அவங்க 3 பேரும் பயங்கரமாக சிரிச்சாங்க. ஹாரிக்கு தொண்டை அடிச்சது. அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோன்னு ஹாரி யோசிச்சுட்டு இருந்தப்பவே அவன் ஹெட்விக்கை வச்சுருந்ததுனால அவனை க்ராஸ் பண்ணி போனவங்கெல்லாம் அவனை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த பக்கமாக போன ஸ்டேஷன் கார்ட் கிட்ட பிளாட்ஃபார்ம் 9 and 3/4 மென்ஷன் பண்ணாமல் ஹாக்வர்ட்ஸ் போகிற ட்ரெயின் எங்கே வரும்னு ஹாரி கேட்டான். அது எந்த ஊரில் இருக்குங்கிறதெல்லாம் அவனால் விளக்கி சொல்ல முடியாததால் அவர் எரிச்சலடைய ஆரம்பித்தார்.
வெறுத்து போன ஹாரி 11 மணிக்கு கிளம்புற ட்ரெயின் எங்கே வரும்னு கேட்டதும் அவனை ஏற இறங்க பார்த்துட்டு டைம் வேஸ்டர்ஸ்னு திட்டிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பினார். பதட்டப்படாமல் இருக்க ஹாரி ரொம்ப முயற்சி பண்ணினான். அங்கே இருந்த பெரிய கிளாக்கில் 11 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. அவனால் ஹாக்வர்ட்ஸ் ட்ரெயினை பிடிக்க முடியுமானே அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அந்த பெரிய ஸ்டேஷன் நடுவில் அவனோட ட்ரங்க்கையும் பாக்கெட் ஃபுல்லாக விசார்ட் மணியும் பெரிய ஆந்தையும் வச்சுக்கிட்டு அவன் தனியாக நின்றுட்டு இருந்தான். ஹேக்ரிட் எதையோ நம்மக்கிட்ட சொல்ல மறந்துட்டாரு. டைகோனாலி போனப்போ பிரிக்ஸை தட்டி செவரை ஓப்பன் பண்ண வச்ச மாதிரி ஏதோ பண்ணணும் போல. ஒருவேளை நம்ம வாண்ட் எடுத்து பிளாட்ஃபார்ம் 9க்கும் 10க்கும் நடுவில் தட்டணுமோ அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருந்தப்பவே எல்லா இடமும் மகிழ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னபடியே ஒரு குரூப் அவனை கடந்து போனது. ஒரு குண்டான பெண்மணி தன்னோட 4 பசங்கள்கிட்ட பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரோட முடியும் சிகப்பு கலரில் இருந்தது. அவங்க அத்தனை பேரும் ஹாரி வச்சிருந்த மாதிரியே ஒரு ட்ரங்க்கும் கூட ஒரு ஆந்தையும் வச்சுருந்தாங்க. ஹாரிக்கு இதயம் படபடத்துச்சு. அவனோட ட்ராலியை தள்ளினபடியே அவங்கள ஃபாலோ பண்ணி போக ஆரம்பித்தான். அவங்க நின்ன இடத்துலலாம் நின்று அவங்க பேசுகிறத கவனமாக கேட்க ஆரம்பித்தான். சரி, பிளாட்ஃபார்ம் நம்பர் என்ன அப்படின்னாங்க அந்த அம்மா. 9 3/4 அப்படின்னு சிகப்பு முடியோடு இருந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா கையை பிடிச்சபடியே சொன்னான். நான் எப்போ போகிறதும்மா? உனக்கு இன்னும் போதிய வயசு வரல ஜின்னி, அமைதியாயிரு. சரி பர்சி, நீ ஃபஸ்ட்டு போ. அந்த கூட்டத்திலேயே வயசு கூட இருந்த ஒரு பையன் பிளாட்ஃபார்ம் 9ஐயும் 10ஐயும் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஹாரி கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பையன் 2 பிளாட்ஃபார்மையும் பிரிக்கிற இடத்த அடைஞ்சப்போ ஒரு பெரிய டூரிஸ்ட் கூட்டம் ஹாரியை வந்து மறைச்சு அந்த பையனை பார்க்க விடாமல் பண்ணிடுச்சு. திரும்ப அவனுக்கு வியூ கிடைச்சப்ப அந்த பையன் அங்கே இல்லை. ஃப்ரெட், நீ எடுத்து போ அப்படின்னு அந்த குண்டான அம்மா சொன்னதை கேட்டு, நான் ஃப்ரெட் இல்லைம்மா, நான் தான் ஜார்ஜ். எப்படி தான் எங்கள் அம்மான்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைகளை கூட உங்களுக்கு அடையாளம் தெரியல. சாரி ஜார்ஜ். ஹஹா, சும்மா கிண்டல் பண்ணேன், நான் தான் ஃப்ரெட் அப்படின்னு சொன்ன அந்த பையன் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டான். அவனோட ட்வின் பிரதரும் அந்த இடத்துல இருந்து டக்குன்னு மறைஞ்சு போயிட்டான். அடுத்து 3வது பையன் பேரியரை நோக்கி கம்பீரமாக நடந்து போனான். டக்குன்னு அவனையும் ஆளையே காணும். ஆனால் எப்படி அப்படின்னு ஹாரி குழப்பத்திலே நின்றுட்டு இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொன்னபடியே அந்த அம்மாவை நோக்கி ஹாரி போனான். ஹலோ டியர், நீ ஹாக்வர்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் போறியா? ராணும் புதுசு தான் அப்படின்னு தன்னோட கடைசி பையனை சுட்டி காமிச்சு சொன்னாங்க. அவன் ரொம்ப ஒல்லியாக உயரமாக இருந்தான். அவன் கைகளும் கால்களும் பெருசு பெருசாக இருந்தது. நீளமான மூக்கோடு நின்றுக்கிட்டு இருந்தான். ஹாரி சொன்னான், ஆமாம், ஆனால் எனக்கு எப்படி பிளாட்ஃபார்முக்கு போகிறதுன்னு தெரியலையா அப்படின்னு அவங்க ரொம்ப கைண்டாக கேட்டாங்க. ஹாரி தலையசைச்சான். பயப்படாத, நீ என்ன பண்ணணும்னா இந்த 2 பிளாட்ஃபார்முக்கு நடுவில் இருக்க பேரியரை நோக்கி நடந்து போ. வேகமாக நடந்து போ. பயப்படாமல் போனேன்னா நீ உள்ளே போயிடுவ. உனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா நீ கண்ணை மூடிட்டு வேகமாக ஓடி போயிடு. நீ ரானுக்கு முன்னாடி போயிடு, சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி தன்னோட ட்ராலியை தள்ளிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். பேரியர் அவன்கிட்ட வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவனோட ட்ராலி அவன் கண்ட்ரோல்லையே இல்லை. கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு அவன் வேகமாக ஓடி போயிட்டு இருந்தான். பேரியர் கிட்ட வந்துடுச்சு, மோத போகிறான். ஆனால் அவன் மோதலை. அவன் இன்னும் ஓடிக்கிட்டே இருந்தான். கண்ணை திறந்து பார்த்தான். ஒரு ஸ்காலட் ஸ்டீம் இன்ஜின் நின்றுக்கிட்டு இருந்தது. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக மக்கள். அங்கே இருந்த சைன் போர்டில் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் 11 o'clockனு எழுதியிருந்தது. ஹாரி தனக்கு பின்னாடி திரும்பி பார்த்தான். ஒரு டிக்கெட் பாக்ஸோட இரும்பு ஆர்ச்வே பிளாட்ஃபார்ம் 9 3/4 எழுதியிருந்தது. என்ஜின்ல இருந்து வந்த புகை எல்லாரும் தலைமையிலையும் சுற்றிக்கிட்டு இருந்தது. எல்லா கலர் பூனைகளும் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆந்தைகள் ஒன்றை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தது. முதல்ல இருந்த சில கேரேஜஸ் ஃபுல்லாக இருந்தது. ஹாரி எம்டி சீட்டை தேடி அவன் ட்ராலியை பிளாட்ஃபார்மில் தள்ளிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தான். வட்டமான முகமுடைய ஒரு பையனை அவன் கடந்து போனப்போ, பாட்டி, என் தேரையை மறுபடியும் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஓ நெவில் அப்படின்னு அவனுக்காக அந்த பாட்டி வருத்தப்பட்டாங்க. ஹாரிக்கு எம்டி சீட் ட்ரெயினோட எண்டில் தான் கிடச்சது. ஹெட்விக்கை முதல்ல உள்ளே வச்சுட்டு அவனோட ஹெவி ட்ரங்கை உள்ளே ஏற்ற முயற்சி பண்ணினான். ஆனால் அவனுக்கு கை வலிச்சது மட்டும்தான் மிச்சம். நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு அவன் பிளாட்ஃபார்ம்குள்ளே நுழைஞ்சப்போ பார்த்த சிகப்பு முடி ட்வின்ஸில் ஒரு பையன் கேட்டான். எஸ் ப்ளீஸ் அப்படின்னா ஹாரி. ஃப்ரெட், இங்கே வா, ஹெல்ப் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னபடியே வேர்த்து போயிருந்த அவனோட முடியை ஹாரி ஒதுக்கிக்கிட்டான். என்ன அது அப்படின்னு ட்வின்ஸில் ஒரு பையன் ஹாரியோட மின்னல் வெட்டு தழும்ப பார்த்து கேட்டான். நீ வந்து ஹாரி பாட்டர் தானே அப்படின்னு அந்த ட்வின்ஸ் 2 பேரும் கோரஸாக கேட்டாங்க. ஆமாம், நான் தான்
அப்படின்னு ஹாரிக்கு தயக்கத்துலேயும் கொஞ்சம் வெக்கத்துலேயும் முகம் செவந்துச்சு. நல்ல வேலையா அதே நேரத்தில் ட்ரெயின் டோர் கிட்ட ஃப்ரெட், ஜார்ஜ் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு குரல் கேட்டது. வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னபடியே அந்த ட்வின்ஸ் 2 பேரும் அவங்க அம்மாவை நோக்கி போனாங்க. ஹாரி விண்டோ பக்கமாக இருந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அவன் உட்காந்துருந்த இடத்துல இருந்து அந்த சிகப்பு முடி ஃபேமிலி நல்லா தெரிஞ்சது. அந்த அம்மா ஒரு கர்ச்சீஃபை கையில் எடுத்து, ரான் உன் மூக்கில் ஏதோ ஒட்டியிருக்கு அப்படின்னு துடைக்க போனாங்க. பர்சி எங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. இதோ வந்துட்டுருக்கான் அப்படின்னு அந்த ட்வின் சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த பசங்கள்லையே பெரியவன் ஏற்கனவே ஹாக்வர்ட்ஸ் ரோப்ஸ் போட்டு வந்துக்கிட்டு இருந்தான். அவன் நெஞ்சில் சிகப்பும் கோல்டுமா பலன்னு லெட்டர் பீன்னு போட்டு ஒரு பேட்ச் ஒட்டியிருந்ததை ஹாரி பார்த்தான். மா, நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, நான் முன்னாடி போகணும். ஓ, நீ பர்ஃபெக்டா பர்சி அப்படின்னு அந்த ட்வின்ஸில் ஒருத்தன் கேட்டான். ஓ, நீ அதை தான் சம்மர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருந்தியா? எப்படியோ புது ரோப்ஸ் வாங்கிட்ட அப்படின்னா அந்த பையன். ஏன்னா அவன் பர்ஃபெக்ட் அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. சரி, ஹாவ் அ குட் டேர்ம். சரி, ரீச் ஆனதும் எனக்கு ஒரு ஆந்தை அனுப்பி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சிக்கு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புனாங்க. போகிறப்போ அவங்க அந்த ட்வின்ஸை பார்த்து, இந்த வருஷமாவது ஒழுங்காக நடந்துக்கோங்க, டாய்லெட்டை கொளுத்திட்டீங்கன்னு ஆந்தை ஏதும் எனக்கு நியூஸ் கொண்டு வந்துச்சு. டாய்லெட்டை கொளுத்துறதா? இதுவரை நாங்கள் பண்ணதே இல்லையே. சூப்பர் ஐடியா மாம். விளையாண்டதெல்லாம் போதும், ரானை பத்திரமா பார்த்துக்கோங்க, கவலைப்படாதீங்க, ரான் பத்திரமா இருப்பான். ஷட்டப் அப்படின்னா ரான் அவங்க 2 பேரையும் பார்த்து. அவன் இப்போவே அந்த 2 ட்வின்ஸ் அளவுக்கு உயரமாக இருந்தான். அவனோட மூக்கை அவங்க அம்மா அழுத்தி தொடச்சி விட்டதுனால அது இன்னும் சிகப்பாக இருந்தது. மாம், கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்கள் யாரை பார்த்தோம் தெரியுமா? ஸ்டேஷனில் கருப்பு முடியோட ஒரு பையனை பார்த்தோம்ல, அவன் யாருன்னு தெரியுமா? யாரு? ஹாரி பாட்டர். மாம், நான் போயிட்டு அவனை ஒரு தடவை பார்த்துட்டு வரவா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாட்ட கேட்டது ஹாரி காதில் விழுந்தது. நீ அவனை ஏற்கனவே பார்த்துட்ட ஜின்னி, அந்த பையன் என்ன ஜூவா நீ போய் திரும்ப பார்க்குறதுக்கு? உண்மையாவா ஃப்ரெட்? உனக்கு எப்படி தெரியும்? இப்போதான் கேட்டேன், அவனோட ஸ்காரையும் பார்த்தேன். உண்மையாகவே அவன் நெத்தியில் இருக்கு, மின்னல் வெட்டு வடிவத்தில். பாவம், அந்த பையன் தனியாக வந்திருக்கான். எவ்வளோ அடக்கமாக நம்மக்கிட்ட பிளாட்ஃபார்முக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டான். அதெல்லாம் இருக்கட்டுமா, யூனோஹூ எப்படி இருப்பான்னு அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? அவங்க அம்மா டக்குன்னு அவனை பார்த்து முறைக்க ஆரம்பித்தாங்க. இதை போய் அவன்கிட்ட கேட்காத ஃப்ரெட். அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருந்தப்பவே விசில் சத்தம் கேட்டுச்சு. சரி சரி, சீக்கிரம் எல்லாரும் உள்ளே போங்கன்னு அவங்க அம்மா 3 பேரையும் உள்ளே அனுப்பி வச்சாங்க. எல்லாரும் அவங்க அம்மாவை கிஸ் பண்ணிவிட்டு குட் பை சொன்னாங்க. அந்த குட்டி பொண்ணு அழ ஆரம்பித்தா. அழாத ஜின்னி, நாங்கள் அடிக்கடி ஆந்தை அனுப்பி உன்னை விசாரிக்கிறோம். ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த 3 பேரும் அந்த அம்மாக்கும் குட்டி பொண்ணுக்கும் பாய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு பாதி அழுதுகிட்டும் பாதி சிரிச்சுக்கிட்டும் இருந்தா. ட்ரெயின் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க 2 பேரும் மறையிற வர ஹாரி அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.